பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் ஆழ்ந்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா இதுல உள்ள அர்த்தம் நமக்கு புரியும். அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய வீடு, நாம குடியிருக்க வீட்டை என்னைக்காவது கூட்டாம சுத்தப்படுத்தாம வச்சிருக்கோமா? தினம் தினம் நம்ம வீட்டில் எவ்வளவு குப்பைகள் சேருது. அந்த குப்பைகளை என்ன பண்றோம்? அன்னன்னைக்கே கூட்டி அள்ளி போட்டுட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்கிறோம். அப்ப மனிதர்களாகிய நாம இருக்க இடத்த சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கும் போது தேவனாகிய ஆண்டவர் பரிசுத்தர். அவர் இருக்க இடத்தை எவ்வளவு பரிசுத்தமா எதிர்பார்ப்பாரு. அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, அந்த ஆலயம் நீங்களேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க கல்லால மண்ணால கட்டப்பட்ட சர்ச்சை சொல்லல, அவர் உங்களையே ஆலயம். நாம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா பாவ குப்பைகளையும் தூக்கி போட்டுட்டு இருதயத்தை பரிசுத்தமா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாலே போதும், நாமளும் அப்படியே ஆண்டவர் போலவே பரிசுத்தமா மாறிடுவோம். நமக்குள்ள கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, வீண் சண்டை போட மாட்டோம், யாரையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட மாட்டோம், கெட்ட எண்ணங்களுக்கே அடிமையாக மாட்டோம். எப்பொழுதும் இரக்க குணமா ரொம்ப பரிசுத்தமான வாழ ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும். கஷ்டன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம போயிடும். ஸோ இப்பையிலேருந்து எல்லோருமே பரிசுத்தமான மாற ஆரம்பிங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. தேவன் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.